கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய கிருபை தயவு பெரியது. ஆமென். பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறவராய் எதிர்பார்க்கிறார். நம்மை உயர்ந்த இடங்களிலே ஏறியிருக்க பண்ணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது நம்மை போஷிக்கும்படியாக, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மை போஷிக்கும்படியாக ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். என் அன்பு தேவப்பிள்ளையே, நம்மை ஆண்டவர் இவ்வளவாய் நேசித்து நம்மை மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும், உயர்ந்த இடங்களிலே வாழும்படியாகவும், மேன்மையான இடங்களிலே வாழ்ந்திருக்கும்படியாகவும், தேவ சமூகத்துக்குள்ளாக போஷிக்கப்படும்படியாகவும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மால் அது முடியவில்லை. காரணம் என்ன? அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, ஆனால் அந்த ஆயத்தத்தை நாமளே தடுத்து நிறுத்துகிறோம். ஏன் சொன்னால், எப்படி என்று சொன்னால், அப்பொழுது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு முன்னாடி பார்த்தா, ஓய்வு நாளை எவன் யார் எந்த சகோதரன் சகோதரி மனமகிழ்ச்சியாய் அதை கொண்டாடுகிறார்களோ, அது பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லி நினைக்கிறார்களோ, சொந்த பேச்சை பேசாமல் இருக்கிறார்களோ, சொந்த வேலையை செய்யாமல் இருந்து இதில் தேவன் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் சந்தோஷமாக இருக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை, அல்லேலூயா, வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை எந்த மனுஷன் மனமகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக சந்தோஷத்தோடு ஆராதிக்க வருகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? மனமகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறாராம், மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறாராம், உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை வைக்க விரும்புகிறாராம், போஷிக்க விரும்புகிறாராம். அல்லேலூயா, மற்றவருடைய வாழ்க்கையில் அல்ல. பிரியமானவர்களே, நம்ம அந்த ஒரு காரியத்தில் மனமகிழ்ச்சியாய் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆனால் மீது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுக்கிறார். அல்லேலூயா, பார்த்து கொள்ளுங்க என் அன்பு தேவப்பிள்ளை. அந்த ஓய்வு நாளை யார் சந்தோஷமாக ஆராதிக்கிறார்களோ, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற நாளாக என்னுடைய ரட்சிப்பின் காலத்தில் இதுவரையிலும் சரி, தெய்வ சமூகத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருமோ என்று சொல்லி காத்திருந்த காலங்கள் உண்டு. இப்பொழுதும் அப்படி காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது ஒரு மனமகிழ்ச்சி நாள், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நாள், கர்த்தரோடு கூட நம்ம பேசுகிற நாள். ஆகையால் அந்த நாளை ஒரு நாளும் நான் தவிர்த்தது கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஓய்வு நாள் தான் சொந்த காரியத்தை செய்கிறோம், சொந்த இடத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்களே அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் ஃபங்க்ஷனே வைக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் ப்ரோக்ராம், அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் என்னது சீமந்தம், அன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம், அன்னைக்கு தான் என்னது பிறந்த நாள் கொண்டாடுகிறது. பிறந்த நாள் தவிர்க்க முடியாது, அந்த நாளில் வந்துருச்சுன்னா கொண்டாடி தான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க? சபையே லீவு போட்டுட்டு சபைக்கு வராமல் ஓடி போய் அங்கே நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி, ஒருவேளை நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், மேட்டுமையான இடத்துல இருக்கலாம், உயர்வான இடத்துல இருக்கலாம், நீயே உன்னை நீ போஷித்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு நாளில் என் அன்பு தேவ பிள்ளை பிடுங்கப்படும். அல்லேலூயா. அப்போ பிடுங்கும் போது தான் தெரியும் ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் உனக்குள்ளாக வரும். அல்லேலூயா. அப்படி வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துக்குள்ளாய் நம்மை கர்த்தர் போஷித்து நடத்த, மேன்மையாக வைக்க, உயர்ந்த இடங்களிலே வைக்க, நம் மேல் மகிழ்ச்சியாக இருக்க அவர் விரும்புகிறார். அவர் விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஓய்வு நாளாகிய, பண்டிகை நாளாகிய, ஆசாரிப்பு நாளாகிய, உயிர்த்தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிக்க ஒரு நாளும் தவறாதபடி அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நீ விரும்புகிறீர். எங்களை மேட்டுமையான இடத்துல, உயர்வான இடத்துல வைக்க விரும்புகிறீர், எங்களை போஷிக்க விரும்புகிறீர். அதற்கு நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் உடைய ஆலயத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றி எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், இதுவரையிலும் நாங்கள் உடைய ஆலயத்தை மறந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். தகப்பனே, உடைய சமூகத்துக்குள்ளாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே அந்த உயர்ந்த இடங்களிலும் மகிழ்ச்சியான இடங்களிலும் போஷிப்பிலையும் கர்த்தர் நடத்த வேண்டும் அச்சபிக்கிறேன். இயேசு சுவாமி, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற. ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்கு, சபை மக்களுக்காக ஜெபிக்கிற. மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர்
ஆண்டவரே அப்பா உயர்ந்த இடங்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் போஷிக்கிற காரியங்களிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.